அப்படியே மாமானுக்குது பாரு.
இது எம்ஜிஆர் மாதிரி அவர் வந்துக்கணுன்றாரு. தர முடியாது. நான் எம்ஜிஆர் மாதிரி ஆயிடுச்சுனா அப்புறம் எம்ஜிஆருக்கு வேலை இல்லாத போடுவேன். ஏமா இந்த பாட்டுலாம் பழைய பாட்டு, புது பாட்டு ஒண்ணு வச்சுங்கிறேன். புது பாட்டு ஆமா, அதுதான் இப்ப இருக்கிறவங்க விரும்பி கேட்பாங்களே. எப்படி தெரியுமா? எப்படி அண்ணா பாத்தைய என்ன பாடின பாரு, அந்த பாட்டாவது நின்னு கூட சத்தனாடி கேட்டுருவாங்க. இந்த பாட்டு பாடினா பண்ணு போயில தானே இருக்காங்க. எப்படி எப்படி அண்ணா பாட்டு பாவனமா டான்ஸ் அதுக்கு அண்ணா பாத்தையே இந்த பாட்டு பிடிக்கலையா? என்ன ஒண்ணு இருக்குது அது மாவோ அது மாட்டோலுமா நீ அவருக்கு போட்டு இன்னும் பிடிக்கா? பாப்பா ராஜா கண்ணால மைக்கிறியா ரைட்டு தான் இந்த வண்ணரிச்ச வண்ணரில பார்த்தா அந்த அம்மா அங்க கிடைக்குது. இங்க போட்டு மண்ணு கவுந்து கிடக்குறான். போர் வைக்கிறாங்க. யாரு மாத்தி விடுவேன். வந்தா ஒரு பெண்ணை பார்த்தா தாயாகவும் தங்கையா நினைக்கிறோம். என்ன கண்டபடியே பேசுறேன். நான் யாரும் தெரியாத யாருன்னு கேட்கல. நான் தப்பு பண்ணிட்டுக்கிறேன். நான் இதெல்லாம் பாடிருக்கவே கூடாது. பாப்பா பாடும் பாட்டு, பாப்பா பாடும் பாட்டு, பாவாட முதல்ல நான் யார் தெரியுமா உனக்கு? முன்னாடி மாதிரி தாங்க புடவை கட்டின்னு வந்துக்கிற. ஒருவேளை அவுத்து போட்டு போட்டு வந்ததா செஞ்சிருக்கலாம். பெண்கள் எல்லாம் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் புடவை கட்டின்னு தான் இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது தனித்தனியா. இப்ப புது மாடல் ஒண்ணு வந்துக்குது. என்ன லேட்டஸ்ட் மாடல் நைட்டி. நைட்டி
இல்லதான் நைட்டி அது. கொயாவுக்கு போட்டாலும் அந்த நைட்டி எடுத்து மாட்டிக்கிறாங்க, ரேஷன் கடைக்கு போட்டாலும் அந்த நைட்டி எடுத்து மாட்டிக்கிறாங்க. இன்னும் ஒண்ணு பெரிய கொடுமையிலே கொடுமை. காலைல காட்டி 6 மணிக்கு ஏறி வேலைக்கு போட்டோ எடுக்கணும். ஏன்டி செல்லமா கன்றி முத்தாயே அப்படியே தூக்கி மாட்டிக்கிறாங்க. குடு 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 ஓடி போறாங்க. அந்த நைட்டி வந்தாலும் வச்சு தமிழ்நாடு மானமே போச்சு. பங்காளியா நைட்டுக்கு மேல ஒண்ணு என்ன போடுறாங்க? அது கோணி கோணி போடுறாங்க பாரு. கோணியா கோணிலடா ஓணிடா கோணியா அது கோணி மேல போடுறாங்கம்மா. இதோ வந்து அந்த நைட்டி எடுத்து கொடுக்கலன்னு தான் எம்மா டாட்டி ஒரு வாரமா நான் கூட அவளா முதல்ல நான் யார் தெரியுமா? தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. ஆமா, யாருமா எவருமா எந்த ஊருமா தெளிவா சொல்லுமா. நான் யார்? நான் எந்த நாட்டு மகாராணி? யாருக்கு மனைவி? என்னுடைய பெயர் என்ன? இலக்கமா சொல்றேன், சொல்லுமா. சரி அப்படியே கூட விட்டுரு. இல்லன்னா நீ எந்த நாட்டுக்கு இளவரசி இல்ல இருந்துச்சு சொல்லு. இளவரசி அம்மா, முதல்ல நாட்டுக்கு இளவரசி அம்மா. எதிர்த்து எடுத்தா அம்மா தூக்குதுடா, வெயிடா தக்குது. அவன் கையில இருக்கிற தாழ்த்து வைக்க சொன்னேன். இந்த அவனி 56 தேசத்தையும் சிறு சிறப்போடு ஆண்டு வரக்கூடியவர் யார் தெரியுமா? துரியோதன மகாராஜா. கரெக்டா சொல்றா. ஆமாமா. என்ன பயப்படாதடா, நான் இருக்கேன்டா. ஏமா தடவா நான் கரெக்டா சொல்றேன்னு கேளு. கொஞ்சம் இடம் விட்டா போதுமே, அங்கன கை வைப்பானே. இருமா ஏன் கரெக்டா நாங்க சொல்றேன்னு கேளு. உன்னை விட்டு நாங்க வேலை செய்யறோம் இல்லையா? சின்ன வேலை. அரண்மனையில ஆமாமா, அரண்மனையில எடுபடி வேலை செய்யற காவல்காரன்னு சொல்லு. அத சாட்டா வந்துக்கிறோம். சாட்டா உங்ககிட்ட வேலை செய்யணும். அத சாட்டா சொல்லுமா, தப்பா நினைச்சுக்காத. உன்னை அறியாமலே நாங்க வேலை செஞ்சுக்கிறோம். ஏமா நீ கருப்பு கலர் பாடி தானே போட்டுங்கிற. நாங்க கண்ணுல அங்க போகுது, அதனால நாங்க சொல்லிட்டோம், விளக்கமா சொல்றோம். கமலா, அப்படி துரியோதன மகாராஜா இருக்கிறாரு. அன்னவருக்கு மணியகத்துக்கு என்னுடைய பேர் தான் பெருந்திருவாள் பெருந்திருவாள் பெருந்திருவாள். ஆமா பேத்தா பந்துருவா 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 பெருந்திருவாள். பெருமையோடு வாழ்வதால் பெருந்திருவாள். பெருந்திரு அதான் என்றால் அதான் ஒரு உயர்வான குலத்திலே பிறந்து உயர்வான இடத்திலே மாலையிட்டு கொண்டு சென்றால் பெருந்திரு என்று சொல்வார்கள். அப்படி பெருமையோடு வாழ்வதால் பெருந்திருவாள் என்று பெயர். ஆமா, அப்படி இருந்தாலும் இப்படி பக்தா இருக்கிறாரே துரியோதன மகாராஜா, சிவன் பெயர் வச்சிருக்கிறாரோ என்னமா? பானு என்றால் என்ன? பான் என்றால் சூரியன். சூரியன். மதி என்றால் சந்திரன். சந்திரன். அந்த சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்த நேரத்தில் நான் பிறந்தேன். அப்படி இது சொல்லத்துக்கு பாரு, சூரியனும் சந்திரனும் அமாசக்காரர்களுக்கு தானே பிறந்தீங்க. அப்படி பிறந்ததா? அப்படின்னா ஏமா நீ திருடு தானே? ஏண்டா நான் ஏன்டா திருடணும்? அமாசிக்கு பார்த்தா எங்களிடத்துல பணம் இல்லையா, பாகியம் இல்லையா, செல்வம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, பணத்துல வரையா, பாகியத்துல வரையா, செல்வத்துல வரையா, அந்தஸ்து எதுல குறை? எல்லா இடத்துல கூட திருடும். ஆனா இன்னும் ஒரே ஒரு முக்கியமான இடத்துல திருப்பாரு, பேக்க பேக்கா திருட்டு போற. அதுதான் பெரிய விஷயமே. புதுமையாம் புதுமையாம் பூலோகத்துல இவளுக்கு புள்ள வந்து மாட்டிச்சான் ஜாலகத்துல. கமலா, அப்படி சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்த நேரத்தில் நான் பிறந்ததால் பானுமதி என்று அழகான ஒரு பெயர். அப்படி பானுமதி என்று பெயர் எடுத்து வாழ்ந்து வந்தாலும் நான் எப்படி எல்லாம் தட்டி கூட போடாத. முதல்ல நீ போட்டு கருவை காலம்
தெரியுமா? சொன்னாதானமா தெரியும். என்னுடைய மாமி இருக்கிறது காந்தாரி. தினந்தோறும் குளிப்பதற்கு குளக்கரைக்கு செல்வது வழக்கம். அப்படி குளக்கரைக்கு சென்று ஆடவர் யாரும் கிடையாது என்று ஆடை எல்லாம் அகற்றி கரையில் வைத்துவிட்டு என்னுடைய மாமி குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி குளிக்கிற நேரத்துல வாழ்வு என்று சொல்லக்கூடிய காற்றும் வருணன் என்று சொல்லக்கூடிய மழையும் இரண்டும் சேர்ந்து கலந்து அடித்தது. அப்படி காற்று மழையை கலந்து அடிக்கிற நேரத்துல என்னுடைய மாமி வைத்திருந்த ஆடை அனைத்தும் காற்றில் பறந்து போய்விட்டது. ஏண்டா ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு ஆடை இல்லை என்றால் அச்சம் இருக்காதா, ஞானம் இருக்காதா, வெக்கம் இருக்காதா? எல்லாமே இருக்குமா? அப்படி என்னுடைய மாமிக்கு ஆடை இல்லை என்று வெக்கப்பட்டு அருகில் ஒரு பலாமரம் இருந்தது. பலாமரம்? ஆமா. அந்த பலாமரத்தை பார்த்த உடனே என்னுடைய மாமி வெக்கப்பட்ட அந்த பலாமரத்தை ஓடி கட்டி பலாமரத்தை பிச்சுக்கிட்டா. நல்லா குடி பாத்துருக்குமே. இங்க இருக்கிறவங்களுக்கு உங்க மாமியார் பலாமரத்தை எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியுமா? சான்ஸ் எப்ப கிடைக்குன்னு பாத்துட்டேன். அப்படி என்னுடைய மாமி அந்த பலாமரத்தை கட்டி அணைந்தது. சில நாளாக கலைக்கோட்ட மகரிஷி இந்த பலாமரத்தை அடியில் தவம் இருந்தார். அண்ணவருக்கு பெண்பாடு அடித்தது. ஆமா. பெண்பாடு அடித்த உடனே ஞானமானது கலந்து விட்டது. உடனே மோகத்துக்கு உண்டாயினார். மோகத்துக்கு உண்டாயி பெண்ணே காந்தாரி, உனக்கு சில நாள் கழித்து பிள்ளை பிறக்கும் என்று வாழ்த்து வரம் கொடுத்தார். யாரு? கலைக்கோட்ட மகரிஷி. மாமியாருக்கு புள்ள கொடுத்துக்கிறாரா? அதான் புள்ள வரம். வரம் கொடுத்தார். அதன் பிறகு என்னுடைய மாமி கிரகத்திற்கு வந்தது. சில நாள் கழித்தது. என்னுடைய மாமி முழுகாமானது. மாசம் ஆயிட்டாங்க. ஆமாண்டா. அதன் பிறகு அப்படி முழுகாம இருக்கிற நேரத்துல என்னுடைய சிறி மாமியார் தெரியுமா? குந்தமாதேவி. குந்தமாதேவிக்கு பிள்ளை பிறந்தது. ஆண் குழந்தை. ஆமா, பிறந்துச்சு. பிள்ளை பிறந்த உடனே என்னுடைய மாமி என்ன செய்தது தெரியுமா? நல்ல எண்ணம்டா என்னுடைய மாமிக்கு. நான் சூப்பரான எண்ணமாச்சு. என்னுடைய மாமி என்ன செய்தது? நமக்கு பின்னால் வந்தவளுக்கு தக்காளத்துக்கு முன்னதாக பிள்ளை பிறந்து விட்டது, இன்னும் நமக்கு பிள்ளையை பிறக்கவில்லை என்று அருகில் ஒரு குழவைகள் இருந்தது. ஆமா, அந்த குழவைகள் எடுத்து என்னுடைய மாமி வயிற்றில நட்டு 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 நட்டு. இது வயிற்றுல கிட்டு பாரியோ கருங்கல்லோ பொறாமை என்ற கொய்கள் எடுத்து தொம்மு தொம்முனி சீசிய. ஆமாண்டா. அப்படி வயிற்றுல இடிச்ச உடனே முழுகாம இருக்கிற நேரத்துல வயிற்றுல இடிச்சா என்ன ஆகும்? ஏமா அந்த வயிற்றுல கிட்டு மொத்தம் நச்சு பிச்சு மொத்தம் வெளி வந்துருக்குமே. கர்ப்பமானது கலந்து விட்டது. உதிரமாக ஓடுகிறது. ஆறாக பேருக்கு எடுத்து ஓடியது. உடனே வேசபார் பார்த்தார். சந்தில குணத்தையே கெடுத்து விட்டாய சண்டாளி என்று 100 கலசத்தை வரவழைத்தார். கலசம்னா என்ன? மண்சட்டி, மண் பாத்திரம். ஆமா, மண்பாண்டம். 100 மண்பாண்டத்தை வரவழைத்து ஓடுகிற உதிரத்தை அனைத்தும் வாரி வாரி 100 கலசத்தில நிரப்பினார். 100 கலசத்திலும் 100 ஆண்கள் பிறந்தார்கள். 100 பேரு. ஆமா. கடைசியாக ஒரு வெண்கலசத்தை வரவழைத்தார். துர்நாற்றத்தை அனைத்தும் ஒன்றாக சேர்த்தார். கல்லு மண்ணு ஒண்ணு விடல. ஆமா. அப்படி துர்நாற்றத்தை ஒன்றாக சேர்த்து வெண்கலசத்தில் நிரப்பினார். வெண்கலசத்திலே ஒரே ஒரு பெண்ணு துர்ச்சடை. உங்க நாத்தனார். ஆமா, என்னுடைய நாத்தனார் துர்ச்சடை பிறந்தது. 100 ஆணு, ஒரு பெண்ணு, 101 பேர் என்னுடைய மாமிக்கு பிறந்தாங்க. வரப்பிரசாதத்துல பிறந்தவங்க. ஆமா. அப்படி 100 ஆண்கள் சொன்னனே, 100 ஆண்களுக்கு திருமணமாகி விட்டது. 100 பேருக்கும். ஆமாண்டா. 99 ஆண்களிலே மூத்தவர் என்னுடைய கணவர் துரியோதன மகாராஜா. 99 ஒத்தாவரத்திலே மூத்தவர் நான் தான் பானுமதி. ஆமா. அப்படி இருந்தாலும் நாங்கள் 100 பேர் இருக்கிறோமே ஒத்த ஓரத்தி. எப்படி வரீங்க? எப்படி வரும் தெரியுமா? 100 பேர்
பேரும் பல்லக்கில் ஏறி இந்த நாட்டையே பவானி வந்தால் எப்படி இருக்கும் பாக்குறது? பவானி வந்தா 100 பேர் வந்தா எப்படி இருக்கும்? 100 பொம்மையாட்டிங்க போனாங்கன்னா எப்படி இருக்கும்? சாகு போய் வரான்னு சொல்லுவாங்க. 100 பொம்மையாட்டி போனாதான் சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க. 100 பெண்கள் எல்லாம் கும்பலா வந்தா எழுக்கு போய் வராங்கன்னு சொல்லுவாங்க. கவலா ஆனா பெண்கள் எல்லாம் எழுக்கு போய் வரவங்க எப்படி வருவாங்க? தலை வராம, பூச்சி வராம, ஆடை சரியா உடுத்தாம, அலங்கோலத்தோட ஆயுதம் வருவாங்க. இந்த பொம்மையாட்டி பார்த்தோம்னா அவங்களுக்கு கலப்பி நிற்கிறாப்ல. இப்பொழுது இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் தலை வராம, பூச்சி விடாம எங்க போறாங்க? எல்லா ஆப்பிளுக்கு தான் பேரு. எங்களுக்கு ஆப்பிளுக்கு தான் பேரு. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் தலை வாராம பூச்சி விடாம எப்படி போறாங்க? தலை வாரின்னு நல்ல அலங்காரமா பண்ணிக்கின்னு பக்கத்து வீட்டுல போயிட்டு கைத்துக்கு செயின் எல்லாம் கூட வாங்கி போட்டு போறாங்க. ஆமா, அதான் நடக்குது. எங்களா கை தட்டுறது? மைக் ஒர்க் ஆகுது. மைக் இங்க தட்டுதா? அப்படி தலை வாராம பூச்சி விடாம அப்படி அவங்க போவாங்க. நாங்கள் 100 பேரும் பவனி வரும்போது எப்படி வருவோம் தெரியுமா? ஒரு பக்தி ஏண்டா நாங்கள் 100 ஒத்தவரத்து இருக்கிறோம். 100 பேருக்கும் சண்டைனா என்னன்னு தெரியாது. சண்டை போட்ட நாளும் கிடையாது. அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிற 100 ஒத்தவரத்து கும்பலா வாங்கிக்கிறாங்க. ஒரு வீட்டுல இப்ப 2 ஒத்தவரத்து இருந்தாலும் எவ்வளவு சண்டை போடுறாங்க. நாங்க 100 ஒத்தவரத்துக்கும் சண்டைனா என்னன்னு தெரியாது. சண்டை போட்ட நாளும் கிடையாது. அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம். ஏண்டா காவலா, நம்ம இருவரும் பேசிக்கிறோம். வீதியிலே அங்கங்க கூட்டமா தெரிஞ்சு என்னடா அது? இப்படி வா அத கும்பலா கையை வைக்காத பேசுறா. நான் காமிச்சாத்தானே உனக்கு தெரியும். என்னத்த காமிக்கல? அட ஆளு எங்க கும்பலாக்குறாங்க. ஏமா இப்படி வா. என்ன கும்பலா எங்க கூட்டமா இருக்கிறாங்களா? அது ஒரு கூட்டங்கதா. அங்க வந்து வெறும் வியாபாரம் பண்ணிங்கிறாங்க. இது ஒரு கூட்டங்கதா. செவராது இருமா. இது ஒரு கும்பலுக்குதா. மேல் நாட்டு குறை பண்ணா குறி சொல்வாளா, பச்சை குத்துவாளா? அப்படியா? குறி சொல்லுவாளா? குறி எனக்கு மிகவும் ஆசைடா. ஏண்டா எனக்கு குறி என்றால் மிகவும் ஆசை. அந்த குரமாதை நான் பார்க்கணும். சீக்கிரம் எடுத்து வரையா? சீக்கிரம் கொண்டு வர. இவ்வளோடா குரத்தி கண்ணு கூசுறா. கண்ணு தெரிஞ்சாங்க கண்ணாடி வாங்கி அவனை பார்த்தா இவ்வளோ அழகா இருக்கிறாடா. கூப்பிட்டு போறேன் பேசுறாங்க. நம்ம பேசுறேன் ரெண்டும் ஒரு பக்கம் பூச்சி போட்டுனா அடியோ குரமாது. அரண்மனையில் தானே வேலை செஞ்சீங்கிறேன். எனக்கு தெரியாது. மலையாளத்துல இருந்து வந்து கரெக்டா செய்யுது ஓட்டாயே. அந்த அம்மா கரெக்டா செய்யுது ஓட்டாயே. யாருன்னு தெரியல. தாயன்னு சொல்லுவா. அவன் பாசாத மாதிரி பேசுறான். அதுக்கு நீங்க அந்த பையன் என்ன சொல்ற? அந்த மாதிரி சொல்லிச்சு. நாம அரண்மனையில வேலை செஞ்சீங்கிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு கூட அந்த அம்மா எப்ப பாத்துக்குது? இவனை பார்த்தா எப்படி இருக்கிறா தெரியுமா? எப்படி
ஆணி உண்பாது பேசவில்லை நீ ஒருடன் வேண்டாம் சொல்வாய் பண்புள்ள ரத்தின முத்து பவனங்களில் பின்பாரா மன்மதன் மனைவி ரதிதேவி இருக்கிறாளே அவள் அழகை விட மேன்மைப்படுத்த அழகுள்ளதா இருக்கிறாள். அதனால எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து வந்திருக்கிற எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கே வந்தாய் சொல்ல வேணும். எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து வந்துக்கிறேன் அது இல்லம்மா மகாராணி நீ எங்க இருந்து வந்திருக்குன்னு தெளிவா கேக்குறாங்க. எந்த நாடு எந்த தேசம் எங்க வந்து கேக்குது அத கேக்குதா எந்த நாடு மேல பாருமா கவுளி பாருமா டக்கு 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 சொல்லுது. இதற்கு பலாபலம் அவளை கேட்கணும், கேட்டு பார்க்கலாம். சொல்லும் பொழுது உச்சினிடமாக கபலியான சொன்னால் அதற்கு பலாபலன் என்ன? உன்னுடைய உச்சியின் வழியாக கவலை பட சொன்னால் பலாபலன் கேட்குது. தாயே தலை போயாரை அப்படி இருந்தாலும் ஆமா ஒரு பெண்களுக்கு தலைக்கோர கவலைப்பட சொன்னா செல்வம் வந்து குமியும் தாயே. செல்வத்தோடு வந்து குமிய மாட்டாங்க.
அதான் அந்த பணத்துக்கு ஆமா ஆமா ஏன்னா இருக்கிற இடமே தான் போய் சேரும் சேரும் இல்லாத இடத்துல வராது இல்லாத இடத்துல வராதா ஏற்கனவே மூட்டையா கும்பலா ரூமா நம்ம வீட்டுல செல்வம் கிடைக்கும் ஆமா ஏமா இன்னும் மலையா குமிய போதான் இன்னும் செல்வத்தோட வந்து சேர போதாண்டா என்ன செல்வத்தோட வந்து சேர போகுது அதாவது செல்வம் இன்னும் செல்வம் வந்து சேர போதான் சேர்த்துமா சேர்ந்தா நம்மளுக்கு தான் நல்லது மட்டுமா? இன்னும் கேட்போம் இன்னும் கேட்கலாம் அணிமால கூரத்தியே மாதுவினாய் கூரமலே மாதுவினாய் மால கூரத்தியே விருத்தம் மாதுவினாய் கூரமலே மாதுவினாய் மாதுவினாய் குரமாதே இந்த மணியில் உள்ள கவலியானே மணியில் உள்ள கவலியானே இந்த மனையில் என்னுடைய மார்புக்கு நேரா கவலியான சொன்னால் உன் மார்புக்கு நேரம் கவலைப்பட சொன்ன அதோட பலன் கேக்குது தாயே உன் மார்புக்கு நேரம் கவலை அப்படி இருந்தாளா ஒரு பெண்களுக்கு மார்புக்கு நேர கவலைப்பட சொன்னா இந்த மலை போல தனந்தானி குமிண்டாய மலை போல தனம் தானியம் சந்தானம் எல்லாமே வந்து விழுவுண்டா. நமக்கு ஏற்கனவே இன்னாத்துல குறை ஆட்டுல குறவா மாட்டுல குறவா நாட்டுல குறவா பொண்ணுல ஜாதி பத்தி பேசு என் குறைஞ்சாதில உனக்கு சுட்டு பசுனால கோர்ட்டு கேஸ் கிடையாது மத்த பேசுற மழை பேச்சு பிரமாதி அப்படி தானே எல்லாம் குமித்தாயே சந்தோஷம் இன்னும் ஒன்று கேக்குறேனே பிரமாதி தாயே உன்னை கண்ட போது இருப்பத்தமா உன்னை கண்டவுடன் என்னை கண்ட இடத்திலிருந்து எனக்கு இரு பக்கமும் தோல் துடிக்கிறது எதற்கு என்ன பல ஓ என்னை கண்ட மாத்திரத்திலிருந்து ஒரு பக்கமா தோல் தொட்ட பெண்களுக்கு என்ன பலாப்பழம் கேட்குது பாருங்க ஆமா என்ன பண்றது? ஏ தாயே பெண்களுக்கு இரு பக்கத்தோல் குடித்தாலம்மனே. பெண்களுக்கு இரு பக்கத்தோல் அடி குடித்தாலம்மனே. ஏ தாயே அப்படி பெண்களுக்கு இரு பக்கம் தோல் துடிச்சா இந்த பூமி யாரே தாழ்வாதற்கு 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 தம்பி அப்படி இருந்தாலா என்ன கண்ட மாத்திரத்துல ஒரு பெண்களுக்கும் ஆகுது உங்க மகாராணிக்கு மகாராணிக்கு வாயில போல விடு மாநாத்திலாம் விட முடியாது நீ அதுக்கு மேல அவளுக்கு மேல பேச்சு அது மாதிரி பேச்சு பேச்சா அப்படி இருந்தா சாமி போற பேச்சுல எங்களுக்கு அர்த்தச்சதா இருக்கும் எங்களுக்கு எல்லாம் படி உப்பு இல்ல காப்பி உப்பு வச்சுக்கிறீங்களா அப்படி இருந்தாலும் உங்க மக்காராணிக்கு ரெண்டு பக்கம் தோல் துச்சா என்ன தெரியுமா வரும் இந்த ஏற்கனவே உங்க மக்காராணிக்கு ஒரு புள்ளுக்குது நக்கன குமாரன் நக்கன குமார் இல்ல நக்கன குமாரன் லட்சண குமார் அது இல்லாம
மகாராணிக்கு ரெண்டு பக்கம் தோல் சுத்தா புள்ள பறக்காது. ஐயோ 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 ஏமா நான் உள்ள இருந்து வெளி வரும்போதே பார்த்தேன் மூஞ்சி உடம்புலாம் பச 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 பசன்னு இருந்துச்சு. எனக்கு வெக்கமா இருக்குதுடா. ஏமா மகாராஜா கூட காட்டுக்கு போய்க்கிறாரு எப்படி புள்ள போறோம் கேட்டா இப்ப அவர் வராங்காட்டுமே பிறந்துருன்றியா? உள்ள இருந்து வரும்போதே இல்ல பிறகு போதான் அந்த பாக்கியம் கிடைக்குன்னு சொல்றான். பாக்கியம் ஏமா விடக்கூடாது. கேளு 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 மகாராஜா அவர் போயிட்டாரா இப்ப எப்படி போறதுக்கு போகுது? காட்டுக்கு போய் அது மாதிரி புத்தி எங்க போகுது பாரு. ஏமா ஏண்டா பெண்களுக்கு ஆமா எனக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் ஒன்னே ஒண்ணு கண்ணிய கண்ணு கருப்புல கொத்தாட்டம் இருக்கலாம். இலக்கண குமாரன் அப்படி இருக்கும்போது இலக்கண குமாரன் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் பிள்ளை பிறகு போதுன்னு சொல்றாளடா. என் பிறந்தா என்ன எனக்கு நான் வயதாகி விட்டதா இல்ல நக்கோல் ஊன்றனாடா? உங்க மாமியார் 101 ஆச்சு தந்தாங்க, நீ 204 ஆச்சு தந்த. மாட்டு வச்சு டபுள் சைடுக்கு நமக்கு 101 ஜாஸ்தியா இருக்கணும். நம்மளுக்குன்னா நீ ஐயா சி அவன் ஆபரேஷன் பண்ணிட்டு அதெல்லாம் முடியாது. பெண்களுக்கு கேட்க சொல்லிட்டேன். ஆண்களுக்கு வலது பக்கம் தோல் துடிச்சா அதுக்கு என்ன பலம்? ஒரு ஆண்களுக்கு வலது பக்கம் ஆம்புளுக்கு ஆண் பிள்ளை அப்படி வலது பக்கம் தோல் துடிச்சா என்ன பலம் கேக்குது? தாயே ஆண்களுக்கு வலது பக்கம் துடிச்சாலம்மனே ஆண்களுக்கு வலது பக்கம் தோல் துடிச்சா நாடு வந்து சேரும். நாடு வரப்போதும் ஏற்கனவே நமக்கு இருப்பது 56. அவனி 56 நாடு இருக்குது. இந்த 56 தேசம் இல்லாத மகாராஜாவுக்கு நாடு வந்து சேரப்போதும். நாட்டோட நாடு வந்து சேர போதா? மகாராஜாவுக்கு நாடு வந்தா அவரு மேல ஆளுவாரோ இலக்கு ஆளுவாரோ? என்ன தீ ஆளுவாரோ? மேல் நாட்டை ஆழ்வாரோ இல்ல பூலோகத்தை ஆண்டு கொண்டிருப்பாரோ? அவர் மேல ஆள மாட்டாரு, அவரு கீழே ஆள மாட்டாரு. அவனி 56 நாட்டை கட்டி அரசாட்சி செய்ய போயிது. இன்னும் நாடு வந்தா கட்டி அரசாட்சி செய்ய முடியாதா? இன்னும் எத்தனை நாடு வந்தாலும் நானும் என்னுடைய கணவரும் கட்டி அரசாட்சி செய்யும்டா. உங்க வீட்டுக்கார தான் ராஜா, நீ தான் ராணி, நான் தான் மந்திரி. மந்திரியோ கத்திரியோ இன்னும் ஒண்ணு கேட்கணும். என்னம்மா கேட்குமா? கேட்கலாமா? இலத்து பாக்க எடுத்து போ. அரசருக்கு 2 பக்கம்
செங்கோல் பிடித்து ஆளக்கூடிய அரசகாலைக்கு இடது பக்கம் தோல் துடிச்சு அதற்கு என்ன பலன்? என்ன பலன் கேக்குறியா தம்பிங்க வா உங்க மகாராணி இவ்வளோ நினைச்சு முச்சு முனிச்சு ஒரு அரச காலை இருக்க தோல் துடிச்சாக்கா இடது பக்கம் என்ன கேக்குது விளக்கமா சொல்றேன் தம்பி. அரச காலை இருக்கு என்ன சொல்ற? அப்படி இந்த தம்பி ஒரு அரச காலை இருக்க பிரதமட்ட தோற்றுச்சா இந்த காசியில் வாயாம சின்ன மேல பெரிய மேலத்தோட அவரு கைலாயம் போய் ஆழ்வார். ஐயோ ஏண்டா சாவுலிங்க சின்ன மாலத்துல பெரிய மாலத்துல போறது அப்படின்னு சொல்லிட்டு கைலாயம் போறதுனால கைலாயம் போறதுனா பஸ்ல போறதா இல்ல ட்ரெயின்ல போறதா இல்ல வண்டியில போறதா? அதெல்லாம் கிடையாது. கைலாயம் பார்த்தா இந்த அம்மாக்கு சைக்கிள்ல போவாங்களா, ஸ்கூட்டர்ல போவாங்களா, கார்ல போவாங்களா, லாரில போவாங்களா, பஸ்ல போவாங்களா, ஏரோப்ளேன்ல போவாங்களா, ஹெலிகாப்டர்ல போவாங்களா? அம்மா முக்கியமா சின்ன மாலத்துல பெரிய மாலத்துல போகணும். சின்ன மாலம் எப்படி இருக்கும், பெரிய மாலம் எப்படி இருக்கும்? அவங்க அந்த அம்மா கேட்கறதுல தப்பு இல்ல. லாரியில போவாங்களா, பஸ்ல போவாங்களா, கார்ல போவாங்களா, வண்டியில எதனா ஒரு வண்டியில போவாங்களா கேக்குது. அவங்க பஸ்ல போக மாட்டாங்க, கார்ல போக மாட்டாங்க, லாரியில போக மாட்டாங்க. ஆனா அம்மா விட்டாங்க பார்த்தா ஜாக்கெட்லயே போவாங்க. ராக்கெட்டுமா சொயின்னு போகும்பாரு. ராக்கெட்டு சரியா? அதுல போறாங்கன்னு வச்சுக்க. அது சின்ன மாலம் பெரிய மாலம். சின்ன மாலம் எப்படி இருக்கும், பெரிய மாலம் எப்படி இருக்கும்? பெரிய மாலத்தை இப்ப சொல்றேன் பாரு. பெரிய மாலத்தை கேட்டு இந்த ஊரே அருந்து போகுது. கந்தருக்கு முன் பிறந்த கணவதிய முன்னாடாவா கந்தரிக்க பெரிய மாலமா? சரி சாமிக்கு இல்லைன்னா அதிகம் பண்ணலாம். சரி அது வேணா. சரி டேய் இப்போ பெருசு காமிச்சேன், சின்னது காமிடா. சின்னதுக்கா சின்ன மாலத்தை காமிடா சொன்னா தானே எதுதாமா சின்னது? நான் சின்ன மாலத்தை சொல்லுவேன். சொல்லிடுறா சின்ன மாலத்து பையா, சின்ன மாலத்தை சொல்லிடுறா குழந்தா. சின்ன மாலத்தை சொல்லிட்டேன். ஏய் வாடி சித்திரித்தாளி ஆசைக்கினே பண்ணத்தாளி பண்ணத்தாளி இன்னைக்கு ஆசை முடியலையே என் தாலி இன்னைக்கு புட்டு வைக்க நாளாச்சே. எனக்கு பூசைக்கினே பண்ணத்தாளி பண்ணத்தாளி இன்னைக்கு என் பூசை என் தாலி புட்டு வைக்க நாளாச்சே. அலாரம் அடிக்கும்போது கட் பண்ணி விட்டு அலாரத்தை.
ஏம்மா என்னது சின்ன மலை ஆள் அடிக்குதுடா பாட்டு. டிகேஷன் அதிகமா இருக்குது பாத்துடா அது இல்லாம அவன் கையில தப்புமா. ஆமா ஏம்மா குண்டிக்கு மாப்பு வச்சு டீ குடிக்கிறது உன்னகிட்ட தானே கத்துக்கு கத்துக்கு போனேன். நான் இட்லி குடிப்பேன் டீ தவிர போய் சொல்லிடா ஏன்டா தம்பியே பிரமாது அப்படி இருந்தாலும் என்னத்துக்கு மகாராஜாவுக்கு தோல் துடிச்சாதானே இதனாலதான் தேவை. ஆமாமா இல்லனா இல்லையா? இல்ல இல்ல பிரமாது தோல் துடிச்சாதானே இந்த தோல் துடிச்சாதான் கைலாயம் போவாருன்னு சொன்ன தாயே இல்லனா கிடையாது. இல்லன்னா கிடையாது பிரமாது அடி கோரமே இந்த பலனை கூறினதானே குரமகன் கூறினதானே பார்த்த மாதிரியும் காதால கேட்ட மாதிரியும் உள்ளது உள்ளபடி சொல்றேன். எப்படி தெரியும்? இப்படி எல்லாம் தெரியுன்ற தேசம் எல்லாம் போய் குறி சொல்லி வந்திருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் நீ உள்ளபடி நீ உரைத்து வந்ததினாலே வந்ததினாலே அனைத்தும் மெச்சினு நீ எந்த நாட்டுல வாயில எங்க வசிக்கிற? அப்படி இருந்தாலும் நீ எந்த நாட்டுல மேல்மலை நாடு சொல்லிட்ட. அப்படி இருந்தாலும் என்னிடத்தில் மீண்டும் மீண்டும் குறி கேட்க உங்க ஆவலா தூண்டுது. அப்படி இருந்தாலும் அதுக்கு சன்மானமா என்ன கேக்குறேன்னு கேக்குறேன். ஆமா அப்படி இருந்தாலும் தாயே ஆமா இவ்வளோ அங்கங்க எங்க அப்படி குறிக்கு சன்மானமா என்ன வேணும் நீ என்ன கேக்குற? நீ குறி கேட்கும்போது சாயனம் எப்படி வந்து மரத்துல இருந்து வர ஆச்சு கொடுமா சின்ன பிள்ளை தென்னை மரத்துல ஏறிக்கினேன் கொலை கொலையா உள்ள பவுடர் வச்சுக்கினா திடீர்னு யாரும் என்ன கூப்பிட்டு அப்படியே ஓடியாந்து அப்படி அப்படி என்றால் எனக்கு குறி சொல்லணும். அப்படி நான் உனக்கு குறி சொல்லணும் எனக்கு சன்மானம் கேக்குறேன். அப்படி இருந்தாலும் அப்படி சன்மானமா தாயே அது குறியுறு அம்மா
போய் எனக்கு அதை சொல்லு. கூடத்தானே நிறைய ரத்தினாதி பூசணம் கொட்டி கொடுக்கறேன். இதை பெற்றுக்கொண்டு குறி சொல்லு. எப்படி இந்த முத்து ரத்தின பவளம் அம்மையாரே அப்படி இருந்தாலா அந்த முத்து ரத்தினம் பவளம் என்று சொல்லக்கூடிய அநேக வகையான பொன்பொருள் பூசலாம் மலைநாட்டுல கண்ணு இருக்குது. அந்த முத்து ரத்தினம் எனக்கு வேணாம் தாயே. அப்படியா? அடி பச்சை பதக்கம் தாய் வளர்ந்தாலே பச்சை பதக்கத்தை குறிக்கு சன்மானமா கொடுக்கறேன். இதை பெற்றுக்கொண்டு குறி சொல்லு. அப்படி தாயே அண்ணமே அநேக தாயே எங்க வெள்ளிமலை நாட்டிலே நீ சொல்லக்கூடிய பச்சை பதக்கானே தம்பி ஏமா அப்படி சொல்லக்கூடிய பச்சை பதக்கலாம் எங்களுதெல்லாம் ஒரிஜினலா எங்க மலை நாட்டுல இருக்குது. அதெல்லாம் உங்க அம்மா கோல்டு. இதெல்லாமா உங்க அம்மா கோல்டு இதெல்லாம் ஒரிஜினல். ஓஹோ ஏமா இதெல்லாம் கவரிங்க அம்மா கவரிங்கன்னு சொல்றாங்க அண்ணா. அவனுக்கு அப்படிதான் தெரியும். ஓஹோ என்ன அது மட்டுமா என்ன ஒண்ணு தாலி பதக்கம் தாய் ஏன்னா என்ன சொல்றேன் சொல்லி போவா இல்லமா அவன் என்ன குறி சொல்லிவிடுவா என்ன குறி சொல்லலான்னு சொல்லு. நீ போய் தாலியாத்த கொடுக்குறேன் தாலி அறுத்தா கொடுக்குறேன்னு சொன்னேன். தாலி போன்ற பதக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்றேன். தாலி போல ஒரு பதக்கத்தை கொடுக்குறேன். பிரபாதே அடி தாலி பதக்கம் தாய் வளர்ந்தாலே தாலி போன்ற பதக்கத்தை குறிக்கு சன்மானம் சொல்லக்கூடிய பொன்பொருள் பூசணம் எல்லாம் எங்க மலை நாட்டுல நிறைய அந்த முருகன் பெருமான் அருளால எங்க பழக்கோட்டத்துக்கு கொள்ளையும் கிடையாது. அப்படி இருந்தா கண்ணு நீங்க வரையே ஆடையை பார்த்தா பெண்கள் மாதிரி தெரியுது, மூஞ்சி பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியுது, தாடிலாம் வச்சுக்கினேன் ரெண்டாங்காட்டான்ற. அதனால ரெண்டாங்காட்டான இருக்க வச்சதான் ஒண்ணு இருக்குது ஒண்ணு காணும். அது உள்ளக்குதுமா.
அப்படி இருந்தாலும் உங்க மகாராணி பொன் பொருள் போட்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு கூட்டத்தில் நிறைய நான் கேட்கற பொருளை கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணு. ஐயா சத்தியமா கொடுக்குறேன், சத்தியமா கொடுக்குறேம்மா. அவ கேக்குற பொருள் சத்தியம் பண்ணாத பாவி. அப்படி இருந்தாலும் என்ன பொருள் வேணும் தெரியுமா? எனக்கு தாயே அந்த செங்கல் தவிர ஐயோ ஐயோ அவ இப்படி கேப்பானு எனக்கு தெரியாத சத்தியம் பண்ணிட்டேன். உன்னை கோலால கேட்டாங்கடியோ எம்பரப்பு ராஜாத்தி அண்ணா நகர் சீமையில கிட்ட வராதுடா. ஆண்டானுக்கு தெரியாதோ நீ கொய் பேரி அழியோ. உன்னை மத்தியான கேட்டாங்கடியோ ஏமா எம்பரப்பு ராஜாத்தி இருமா. இந்த அண்ணா நகர் சீமையில உன் ஆம்பியானுக்கு தெரியாத நீ மதம் மேறி அழியோ. நீ வண்ணப்பு மேனி அம்மா. ஆமாண்டாயா ராஜா. எப்பேற்பட்ட மேனி அடி பொண்ணு ஐவாத்தா அடி பொண்ணு ஐம்பாத்தா உன் ஆம்பியானுக்கு தெரியாதோ நீ வேணாங்கிட்ட போனியா. ராஜாத்தி இந்த அண்ணா நகர் சீமையில ஆம்பியானுக்கு தெரியாதோ நீ துலகிட்ட போனியா. வந்துச்சு நான் உள்ள தியாகம் அப்படி இருந்தாலும் எனக்கு சென்னல் தான் வேண்டும். ஏண்டா ஏமா ஏமா அங்க படாங்க சுடு தண்ணி ஊத்தின்னு வந்திருப்பாங்க. ஏண்டா தாலி பதக்கத்தை கொடுக்குறோம்னா தாலி பதக்கத்தை கொடுக்குறோம்னா வேணான்னு மறுத்தா, பச்சை பதக்கத்தை கொடுக்குறோம்னா வேணான்னு மறுத்துட்டா. ஒண்ணு ஒழுங்கா போட்டுக்கணும், ஒழுங்கா வேலை செய்யும். ஒழுங்கா வேலை செய்யாம ஒண்ணு உள்ள போய் மாட்டேன். ஒழுங்கா பணலும் போட மாட்டேங்கிறான், ஒழுங்கா வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். நான் செய்துக்க அந்த அம்மா என்ன ஏண்டா இவ்வளவு பொன் பொருள், ரத்தினாதி பூசணம், தாலி பதக்கம், பச்சை பதக்கம் எல்லாம் கொடுக்கறோம். வேணான்னு மறுத்துட்டு குறிப்பா 3ஆம் நாள்ல விளையக்கூடிய சன்னல் என்று சொல்லக்கூடிய நவதானியத்தை கேட்கறோம். அதெல்லாம் கவலையே படாத. மகாராஜா என்ன சொல்லிக்கிறாரு காட்டுக்கு போகும்போது, அடிப்பெண்ணே பானு மகாராஜா சொன்னதுமா. மகாராஜா கலந்து போயிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் போகும்போது? அவர் போகும்போது அடிப்பெண்ணே பானு நானும் பஞ்ச பாண்டவரை கானகத்திடமாக தேடி செல்கிறேன். ஆமா. அப்போது யாராவது அரிதேசி பரதேசி ஜோழவன் சொங்கவன் கத்தி சொல்லி கவிப்பாடி யாராவது தானோன்னு கேட்டா போடு, ஆமா சென்னல்னு கேட்டா வறுத்து போடு வறுத்து போடு வறுத்து போடு வறுத்து போடுன்னு சொல்லிக்கிறாரு. குறிப்பா சன்னல் என்று சொல்லக்கூடிய நவதானியத்தை
கேட்டா வறுத்து போடு. ஓடு வச்சு வறுத்து போட சொன்னாரு. ஏன்னா அது முளைக்குமா? அப்படி ஓடு வச்சு வறுத்து போட்டா முளைக்காது. அந்த தானியத்தை எடுத்து போய் அவங்க நாட்டுல விதைச்சாலும் முளைக்காது. முளைக்காது. அதனால நம்ம அந்த தானியத்தை வறுத்து அவகிட்ட கொடுத்துட்டு குறி கேட்டுக்கலாம்டா. வறுக்கிறதுக்கு ஓடு இல்ல, உன் ஓடு கொடு. எப்பா கொஞ்சம் போச்சோம். சரி அம்மா. டேய் பின்பால இருக்கட்டும், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்குவோம். அதன் பிறகு வறுத்து கொடுப்போம். ஏமா நான் சத்தி பண்ணா சத்தியமா தருவோம் தம்பி அப்படி இருந்தாலும் நாங்க சென்னை தரோம். அப்படியே தரேன். இந்த நாட்டுக்கு வரும்போது உங்க மகாராஜா பொண்டாட்டி தாலி அறக்கும். அப்படியே இப்படி நாடு நகரம் புடிங்கிக்கணும். இப்படி ஏமாத்தி போய் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு நாட்டுல வரும்போது சொன்னாங்க அவங்க நல்லவங்கன்ட்டு. அப்படி இருந்தாலும் அவங்க மேல நம்பிக்கையில நீதான் சத்தியம் பண்ணிக்கிற. அப்படி இருந்தா தம்பி நான் வரும்போதே உன் காலடி மண்ணை எடுத்து என் முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிட்டேன். என் காலடி மண் எடுத்து போய் நீ நான் பில்டிங்கா கட்ட போறேன். லேசா நினைக்காத. நாங்க அது மட்டும் இல்ல, நாங்க மாயாஜாலம் கத்து வச்சுக்கிறோம். அது கத்து என்ன பண்ண போறீங்க தம்பி? அந்த காலடி மண்ணு வச்சு உன் மேல குட்டு சொத்தா ஏவல் ஆக்கி உன்னை குரங்காக்கி குண்டு மேல அந்த ஆலமரத்துல ஏற்றி விட்டு போடுவேன். ஏன் பங்காளியா, என் காலடி மண் எடுத்து போய் குடிச்சாத்தா அவள் விட்டு குரங்கா மாத்தி ஆலமரத்து மேல விட்டுருமானா? அந்த குரங்குக்கு சாதாரண சூத்திர வாயில ரத்த வர மாதிரி பண்ணி விட்டு போடுவேன். அந்த குரங்கு என்ன பண்ணு தெரியுமா? அது என்ன பண்ண அந்த குரங்கு? அந்த குரங்கு குரங்கா மாத்துறா. அப்படி மாத்தி விட்டு போடுவேன். என்ன லேஸ் போட்ட பொண்ணு நினைக்காத. ஏமா சேனல் குத்துறேன். அப்படியே தரேன். சொல்லு. அப்படி குறி சொல்லுனா எனக்கு பூஜை பண்ண வேண்டாம். அந்த பூஜைக்கு சன்மானமா கேட்கிற பொருளை கொடுக்குற தாயே. அப்படி தாயே நீ அள்ளிய சாணமிட்டு ஒரு பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் தாயே. என்ன கவலை? சிங்கடா இருக்கிற ஒடியடா. ஏண்டா அவ குறி சொல்லணும்னா பசுஜானத்தை கொண்டு வந்து நல்லா வீட்டு நல்லா அழகா மெழுகி அழகழகா கோலம் போட்டு பிள்ளைய அறுப்பிடிச்சு வைக்கணும். என்ன ஒரு மாதிரியா வாசனை வருது? இது பசுஜானமா? எருமாட்டி சாணி. எருமாட்டு சாணி என்ன பண்ண தெரியுமா? இந்த சக்காலத்தி சாண்டை குட்டின எல்லாம் சாணி மத்து வாரி முட்டை அவரு சாணி வச்சுட்டு போய்க்கிறாங்க. அரண்மனையில வேலை செய்யறவங்க சாணி மாட்டுக்கொட்டையில இருந்த சாணி எல்லாம் வாரிக்கினா அவங்க சாணி போட்டு போட்டாங்களா? எருமாட்டு சாணிமா அதான் அவங்க வீட்டுல சரியம்மா பஸ் சரி எட்டே போட்டு ஐவு பாரம் போடு. தாலிங்களை அறக்கும் 100 பேர் குச்சேட்டி ஆட்ட துணுப்பு துணுப்பு அரண்மனை உள்ள நல்லா தூளை போட்டு தாலிங்களை இல்ல ஒரு ஆம்பளை அம்மா வேலை தான் ஜெயிச்சேன். நானே சாணி போடணும், நானே பெருக்கணும், நானே கோலம் போடணும், நானே ஆக்கணும், நானே சாப்பிடணும், நானே ஓடி ஆடி வேலை செய்யணும். ஓடி ஆடி வேலை செய்யணும். போடுற கோலத்துல பாட்டை உயிரடிக்கன்னு வந்து எங்க வந்து
அரிசி வைக்கிறா அது சந்தாச்சி வைக்கிறதுமா சந்தாச்சி சந்து புள்ளி மாதிரி சந்து புள்ளி இல்ல எத்தனை அரிசி வைக்கலான்னு பார்த்தா அரிசி கொண்டு இங்க வைக்கிறான் அது சந்து புள்ளி அது எத்தனை அரிசி ஏமா 3 புள்ளி அவசர கோலம் அள்ளி தெளிக்கணும் என்ன போடுறா நல்லா தாமாக்குதா அவன் என்ன கோலம் போடுறாமா அலங்கோலம் போடுறான் அவன் அலங்கோலம் இது மாதிரி போடுறது ஆமா அவசர கோலம் அள்ளி தெளிக்குது ஒண்ணு குறைதடா ஆயம்மா கோலம் போட்டு கம்பி விடாத விட்டுக்கிறமா இப்ப உரம்பரு கம்பி பகவதி கோலம் போட்டு ஒன்னு குறையாக்குதுன்னு கம்பி விடுறான்னு வச்சுக்க அவன் கம்பி விட நீ பாடு நின்னுக்கிற அந்த கம்பி வந்து மேல நல்லா ஒரு பிள்ளையார பிடிக்க வச்சுக்கிறீங்களா அதுக்கு என்ன தெரியுமா அங்க அலங்காரெல்லாம் அவுத்துருந்தோம் காலையில் 8 மணிக்கு தான் காலையில் 9 மணிக்கு தான் காமாட்சி அம்மாவை கத்துவான் நீ சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுறோம் காமாட்சி அம்மாவை கத்துவா தட்டு வந்துச்சு நாற்பத்தி 47 பேர் பாத்துக்கிறாங்க. ஐம்பத்தாறு பேர் பாத்துக்கிறாங்க. 29 56 அப்பா
முடிஞ்சிச்சா? தாயே, நீ சுத்தி வந்து கை தாயுது தொண்டாடிட்டு கொண்டு கொண்டு சுத்தி வந்து கை தோழிது சுத்தி வந்து கை தோழிது அப்படி என் உன்னுடைய குலதெய்வங்களை மனதார வேண்டிக் கொண்டு சுற்றி வந்து கை தொழுது கும்பிட்டு அமருவாயாக. நான் என் குலதெய்வங்களை வேண்டிக் கொள்கிறேன். கணபதியை பணிந்து போட்டி